ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா அருண்குமார். இந்த வீடியோவில் நம்ம ஒரு போண்டா ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 இலையை எடுத்து 4ஆக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ரெண்டுமே நல்லா எண்ணெயில மிக்ஸ் ஆகணும். எண்ணெயோட நல்லா இது ரெண்டுத்தையும் வதக்கி விடுங்க. பொதுவாகவே தக்காளி போண்டா நானே தக்காளியை பஜ்ஜி மாவில் நினச்சி போடுறது தாண்டா தக்காளி போண்டான்னு எல்லாருமே யோசிப்பீங்க. ஸோ அது மாதிரி இல்லைங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அது கூடவே நம்ம பார்த்தீங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் ஸ்மாஷ் பண்ணி அந்த எண்ணெயோட சேர்த்துக்கணுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அது கூடவே 200 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை வேக வச்சுருக்கேங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. பட்டாணி பார்த்தீங்கன்னா 1-2 இருக்கிற மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த பட்டாணி கடிப்பட்டுச்சுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ அது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அந்த நல்லா எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா கொத்தமல்லி தூள், அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது புளிப்புக்காக ஆம்ச்சூர் பவுடர் நான் சேர்த்துருக்கேங்க. ஸோ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா எண்ணெயோட நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா எல்லாமே அந்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கோட நல்லா கலந்துடணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டஃப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி, அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேங்க. அதே சம அளவுக்கே அரிசி மாவும் நம்ம எடுக்கணும். ஏன்னா நீங்கள் பஜ்ஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3/4 திட்டம் எடுப்போம். ஸோ இதுக்கு நம்ம நல்லா திக்காக கரைக்கணும். அதுக்காக நான் சம அளவுக்கு ரெண்டுமே எடுத்திருக்கேன். ஸோ இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓமம் சேர்த்துருங்க. பொதுவாகவே பஜ்ஜி போண்டா செய்யும் போது நீங்கள் ஓமம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. ரொம்பவே நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஜீரணத்தன்மை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா திக்காக கரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக கரைச்சிக்கோங்க. தண்ணியாக கரைச்சிட்டிங்க அப்படின்னா தக்காளியோட மாவு ஒட்டாது, நம்மளுக்கு சரியாக வராதுங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக நான் கரைச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மாவு கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளி தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தக்காளியோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளியில் நல்லா மொத்தமாக இருக்கும். நம்மளுக்கு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்குள்ளே தான் ஸ்டஃப்பை நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதனால பெங்களூர் தக்காளியில் செஞ்சாதாங்க இந்த போண்டா சூப்பராக வரும். ஸோ தக்காளியை எடுத்துக்கோங்க. அதில் மேலே இருக்க அந்த பாட்டத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பூனை விட்டு நல்லா எடுத்துருங்க. நான் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்களா, அதே மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கோங்க. இது பெங்களூர் தக்காளியில் தாங்க செய்ய முடியும். நார்மல் தக்காளியில் ஸ்கின் பார்த்தீங்கன்னா தின்னாக இருக்கும், சரியாக வராது, பிஞ்சிடும் தக்காளி. ஸோ அதனால் பெங்களூர் தக்காளியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்க எல்லா விதைகளையுமே எடுத்துருங்க. எடுத்துட்டு இதுக்குள்ளே தக்காளியோட விதைகள் எல்லாத்தையுமே நடுவில் இருக்க எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, அதை ஃபுல்லாத்தையும் நம்ம இதில் ஃபில் பண்ண போகிறோங்க. இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்க. ஃபுல்லாக உள்ளே இருக்க எல்லா விதைகளையுமே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக கிடைக்கும். ஸோ அந்த தக்காளியில் நம்ம உள்ள என்னத்தை ஃபில் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை போட போகிறோங்க. ஜஸ்ட் லைட்டாக ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக
உள்ள மசாலா ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம மாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள். இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா தக்காளிலையும் நம்ம ஸ்டஃப்பை வந்து ஃபில் பண்ணிடலாங்க. இப்போ சூப்பராக எல்லா தக்காளிலையும் ஸ்டஃப்பை ஃபில் பண்ணிட்டாச்சு. ஸோ பொரிக்கிறதுக்காக கடாயை வச்சுருங்க. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் தக்காளி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியில் எல்லா இடத்துலையும் அந்த மாவு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ திக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மாவு வந்து தக்காளியில் ஒட்டும். நீங்கள் பயப்படவே வேணாம். தண்ணியாக மட்டும் கரைச்சிடாதீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நான் 3 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌனில் எடுத்துருங்க. சூப்பராக நம்ம தக்காளி போண்டா பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நல்லா சுட சுட தக்காளி போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ஒரு கப் காஃபியோ இல்லை டீயோ கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை உள்ள நல்லா ஸ்டஃப் எப்படி நம்மளுக்கு ரெடியாக இருக்குன்றதை நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா அந்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்ட மசாலா எல்லாமே இப்படி நல்லா தக்காளியோட வெந்து செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் சாப்பிட்டிங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் அடிக்கடி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.